தம்பி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ காத்து அடிக்கிற லட்சணமா இப்படி பழைய எறும்புக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிரித்து போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்க? இல்லம்மா, மச்சான் சைக்கிள்ல எங்கேயோ காத்து போயிடுச்சு. அது எங்கன்னு தேடுறேன், கிடைக்கல. கடவுளே கடவுளே, அந்த புள்ள வாயை கட்டி வயத்தை கட்டி ஒரு பழைய சைக்கிளை வாங்கி வச்சிருக்கு. இதையும் கெடுக்க ஆரம்பிச்சுட்டியா? வா தம்பி. என்ன சார்? இங்க பாரு எப்படி குரங்கு வேலை செய்து வச்சிருக்காங்க. என்னடா இது? என்னத்தையும் காணுமே. உங்ககிட்ட 4 அணா கொடுத்து சைக்கிள் கடையில போய் பஞ்சர் ஓட்டிட்டு வர சொன்னேன் இல்லையா? இதே இங்க கொண்டாந்து அக்கு வேற ஆணி வேறையா கட்டி போட்டு நான் என்ன செய்யறது? நீ கொடுத்த 4 அணா அவன்கிட்ட கொடுத்து பஞ்சர் ஓட்டுறான்னு தான் சொன்னேன். அவன் டயர்ல ஓட்டுறது போல டீப்ல ஓட்டிருக்கான். என்ன டியூப்ல ஓட்டாம மூளையில ஓட்டுவான்? உள்ளத சொல்லு. நீ நிஜமா சைக்கிள் கடைக்கு போனியா? சத்தியமா நான் போனதா நினைப்பு. சரி, நான் போய் கேட்டுக்கிட்டு வரேன். மச்சான் மச்சான் மச்சான், என் மானத்தை வாங்காத மச்சான். நீ கொடுத்த 4 அணாவை எடுத்துக்கிட்டு சிங்காரத்தோப்பு பக்கம் வந்தேன். அங்க 3 சீட்டு ஆடி இருந்தாங்க. 4 அணாவுக்கா 2 பாவி. ஏண்டா சீட்டு வர ஆட ஆரம்பிச்சியா? நானா சீட்டு ஆனதா சொன்னேன்? சத்தமா பேசுறான். அவனுங்க சீட்டு ஆடி இருந்தாங்கன்னு சொன்னா நான் அவன் சொன்னேன். எனக்கு சீட்டு ஆடுறவங்களை கண்டாலே ஒரே நடுக்கும். மச்சான், எனக்கு சீட்டுடைய நம்பர்லாம் ஒண்ணும் தெரியாத. விஷயத்த சொல்றா. ஓடியா ராஜா ஓடியா. 4 அணா வச்சா எட்டனா, எட்டனா வச்சா 1 ரூபா அப்படின்னு பொம்மையை காட்டி கத்திட்டு கிடந்தான். நீ கொடுத்த 4 அணாவை கரெக்டா நானும் பொம்மையில தான் வச்சேன். அந்த கழுத திடீர்னு கிளாவர் 8ஆம் வந்தா மாறுமா? மச்சான், அது மட்டும் ஜாக்கியா இருந்துச்சுன்னா மாட்டிக்கிட்டியா? உனக்கு சீட்டாட தெரியாதுன்னு சொன்னீல்ல, பின்ன கிளாவர் 8ஆம் வந்து ஜாக்கின்னு எப்படி தெரியும்? அங்கதான் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. எதையாவது பார்த்தாலும் கேட்டாலும் போட்டோ பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பாக்கெட்ல வச்சுக்குவேனே. எனக்கு தான் மெக்கானிக்கல் மைண்ட் ஆச்சு. மெக்கானிக்கல் மைண்ட் இல்லடா, மெக்கானிக்கல் பண்டு. மச்சான், நீ இப்படி அடிக்கடி தட்டிக்கிட்டு இருக்கிற, கடைசியில நூலு கண்டு மாதிரி ஆயிட போறேன். தம்பி, இந்த சூதாரி பையனை போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். கரெக்ட். ஏன் அப்பா அங்கதான் போய் செத்தாரா? சும்மா இருடா. அம்மா, சட்டுவத்தை காய வச்சு உடம்புல 4 இடத்துல இழு. ஆனா சப் இன்ஸ்பெக்டர் முன்னால கூட என்ன நிறுத்தாது. ஏங்கிறியா? நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன். அவரு கேட்கறத விட அதிகமா உளறிடுவேன். அப்புறம் சிந்தனை பண்ணிப்பாரு. ஐயோ, நான் ஒரே ஒரு மகன். ஆமா, கட்டம் போட்ட சொக்காய போட்டுக்கிட்டு கம்பிக்கு பின்னால வாழ்க்கை நடத்துவேன். மூச்சு கட்டி நின்று போதுறேன். அத்தை போனா போகுது, இந்த தடவை மட்டும் அவனை மன்னிச்சிருக்க. அப்ப இன்னைக்கு சோறு கிடையாது. ஓஹோ, டிப்பனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. டிப்பனம் இல்ல, ஒப்பனம் இல்லடா. இன்னைக்கு பூராவும் பச்சை தண்ணி கூட இல்லாம பட்னியா கிடக்கணும். அப்பதான் உனக்கு புத்தி வரும். நீ சொல்றது ராங்கு. புத்தி இருக்கிறவன் பட்னியா கிடக்குறான். உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. அவா என்ன அந்த லிமிட்ல கூட போய் நிறுத்தாத. என்னால தாங்க முடியாது. என்னடா இது ரா பிச்சைக்கார மாதிரி ஒரு முறை? எல்லாரும் சோத்த வேத்துல வச்சு கட்டிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா டிஃபன் பாக்ஸே கட்டிட்டு போற? உறங்கு பையன். அத்தை, இப்பதான் உன்னை நினைச்சேன். உனக்கு ஆயுசு 100 சொல்லி வச்சது போல வந்து நிக்கிறிய. ஆமா, நம்ம கேஸ் என்ன பாச்சு? வெற்றிதாத்த காட்டூர் வீடு நமக்கு தானே கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. அப்பாடா, இப்பதான் என் மனசு குளிர்ந்தது தம்பி. எப்படியோ நம்ம பூர்வீக சொத்தை காப்பாத்துங்க, அதுவே போறோம். விட்டுடு வேணா, அதுக்காகத்தானே இவ்வளவு நாளா ஊர்லயே தங்கி கேஸ நம்ம பக்கம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிற. ஆமா, எங்க செங்கல்றாயன்? அவன் தானே. நீ போனதுல இருந்து அவனுக்கு ஒரே வேலை. யாரா அவன்? கருங்கல் தூங்கும் போது இப்படியா எழுப்புறது? எதுக்கு ஒரு லிமிட் வேணும்? வெளியில போ. அவன் எழுந்திருக்கிறான் என்னமோ, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என் மச்சான் வர்ற வரல ஒரு கடைக்கார பையன் உள்ள வரப்படாது. எல்லாம் வெளியில போகும்போது உள்ள தாள போட்டு போ. நம்ம கரம் கே ஃபைசல் செய்றான் இல்ல, நம்மளுக்கு தூக்கி போலீஸ் ஸ்டேஷன் கே மேல போட்றோம். போலீஸ் மச்சான், எங்க அந்த கடங்கார பையன்? நீதான் கடங்கார பையன்? இல்ல இல்ல, அந்த கடன் கொடுத்த பையன் அவன் போயிட்டான். ஆமா, என்னது பகல் வேளையில கும்புகர்ற மாதிரி தூக்கம் போடுற? என்ன செய்யறது மச்சான்? ஒரு அதிசயம். என்ன? நீ ஊரை விட்டு போனதுல இருந்து வெளியூர போறது இல்லையா? ஏன் உன் மதிப்பு போயிடுமா? இருந்தாலும் போறதுக்கு அதானே. என்ன ஒவ்வொரு பையனும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். வெளியில போன தோலை உரிச்சு கஞ்சரா கட்டிடுவான் போல. ஐயோ, என்ன மச்சான் சேர்த்துட்ட? உனக்கு தெரியாதுல்ல மச்சான், நான் கொள்ளையடிக்கல, கொலை பண்ணல, எல்லாம் பழைய பாக்கி தான். அது தம்பி தம்பியா வளர்ந்து தலைக்கு மேல போய் நிக்குது. ஏன் நம்ம அத்தவனுக்கு காசு கொடுக்குறது இல்லையா? வெட்ட கடனுக்கு தான் சோத்த வடிச்சு கொட்டுறேனே, காசு வேறையான்னு லிமிட் இல்லாம கர்ச்சனை பண்ணுது. தானே விடு மச்சான், இன்னைக்கு நீ வந்துட்டு இல்ல, நாளைக்கு பாரு கடத்தரவுக்குள்ளார புந்து சலாவரசு அடிச்சு ஒவ்வொரு பையனையும் வணக்கம் போட வைக்கிறேன். நீ பாரு. ஆமா, இவர் பெரிய தண்டியர். போனா பழக்க தெரியாத பையல. இந்த அடிக்கடி என்ன நீ கேவலமா பேசிட்டு இருக்க. இது நல்லா இல்ல. எப்போதும் ஒரு லிமிட்டோட இருக்கணும். இந்த பாரு, நான் இப்படி இருந்துட மாட்டேன். எனக்கு அவஸ்தம் வருது. அவஸ்தம் ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. மச்சான், உன் கூட வேலை செய்து இருந்தா இந்த ராஜு. ராஜு பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அப்படியா? பெரிய பணக்காரன். ஆமா தம்பி, அவன் கார் என்ன, பங்களா என்ன, கைவட்டி நிக்க ஆளுங்க என்ன, மில் என்ன, மேஸ்திரி என்ன, அது என்ன இல்ல.
ஆமா மச்சான், நீங்க 2 பேரும் வேலை செய்றீங்கல்ல, ஆமா. அதான் அவன் வேலை பார்த்துட்டான். அப்படின்னா அட அவன் சொந்தத்துல வாங்கிட்டான். ஆச்சரியமா இருக்குதப்பா. ஆச்சரியம் இல்ல தம்பி, அதிசயமா கூட இருக்கு. ஊரெல்லாம் இதே பேச்சா கொல்லுன்னு கிடக்கு. கொல்லுன்னு கிடக்க, நீ சும்மா இருமா. நீ வேற கொல்லுன்னு கிடக்கு கொலைன்னு கிடக்குன்னு மச்சான். இப்ப அவன் ராஜு இல்ல, ஜூ எல்லாம் போச்சு. இப்ப ராஜா சேர்க்கறான், காசை சேர்க்கறான். அது மட்டுமா, அப்படியே டிப் டாப்பா கோட்டையும் சூட்டையும் மாட்டிட்டு டக்கு டக்குன்னு நடந்து வந்தான்னு அசல் வெள்ளக்கார பயமா இருக்கு. அதோட போச்சா, அப்படி அரக்கண்ணால பார்த்து ஓ அப்படி விடுனா நீ ஆள விடுவிட்டு நான் ஓடியாந்துட்டேன். ஆமா, அவன் தங்கச்சி இப்போ. ஐயோ, அந்த அநியாயத்தை ஏன் சேர்க்கிறேன்? அது கார் ஏறி ஓஹோ தப்பா சொல்லிட்டேனா? இல்ல இல்ல, கார்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்படி இடது லெப்ட் ஹேண்டால காரை ஓட்டிட்டு போறத பார்த்தா, ஆஹா இவ எந்த ஊர் இளவரசியோன்னு ஒவ்வொருத்தரும் விரல் மேல முக்க வைக்கிறான். அதோட போச்சா, இந்த ஊர்ல இருக்கிற லட்சாதிபதி கோடீஸ்வரன் எல்லா பயனும் ஒருத்தனோட ஒருத்தன் வெட்டிட்டு செத்துருவான் போல இருக்கு. கள பசங்க எல்லாம் எனக்கு தான் மருமகங்கிறான், குமர பசங்க எல்லாம் நான் தான் தாலி கட்டுவேங்கிறான். போட்டி மேல போட்டி லிமிட் தாண்டி நிக்குது. மச்சான், எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒன்று தோணுது. என்ன? வேண்டிய வேங்கிற முறையில நீயே போய் நேர்ல அவனை பார்த்து நெருங்கி உட்கார்ந்து பேசி. சும்மா இருப்பா. நான் சும்மா தான் இருக்கிறேன், நீ இருக்க முடியுமோ? அவங்கிட்ட கேட்டு ஒரு சின்ன வேலையில உட்காந்துட்டீங்கன்னா என் சில்லறை கடையெல்லாம் தீர்த்துருவேன். அவனு நானும் ரொம்ப நாளா ஒன்னா பழைய இருக்கிறோம், ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்கோம். அவன் இப்ப உயர்ந்த நிலையில இருக்கிறான். அவங்ககிட்ட போய் நான் வேலை கேட்கலாமா? கேட்டா தான் கொடுப்பான. உன் விஷயத்துல அவன் அப்படி நினைக்க மாட்டான் தம்பி. சும்மா இருந்தா நீங்க வராட்ட சோம்பேறி ஆயிடுது. நாளைக்கு உனக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் காட்சி நடக்க வேண்டாம்? என்னைய பண்ணிட்டு இருந்த? ஆகாரவாணி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் உட்கார்ந்து தெரியல. கடலை திருட்டு மேலையா போடுற? கடலை எப்படி மேல போட முடியும்? நீ ஏன் கடல்ல போய் உளுந்தா உண்டு? உன்னை எங்கனையே பார்த்தது மாதிரி இருக்கே. எங்கனே? அங்கனே மில்லு வாசப்படியில நீ தானே ஆப்ப கடை வச்சிருக்கிற. வியாபாரம் எப்படி? லைசன்ஸ் இல்லாம போய் தெரியாமா? என்னைய போடுற? உங்க அம்மா கூட தெரியும். உங்க அம்மா கோயில் கூட்டுவாங்களே, இந்த செதறு காயெல்லாம் கூட பொறுக்கி வச்சு எனக்கு கொடுப்பாங்க. கொடுக்கறது உங்க அம்மாவுக்கு நல்ல பேரு. ஆனா உங்க அப்பா கூட குதிரைக்கு நகம் வெட்டுவாரு. நான் யார் தெரியுமில்ல? காசிநாதருடைய பொண்ணு. காசி நாரதரா? காசியில ஒரு நாரதரா? இப்படி ஊருக்கு ஊரு நாரதர் இருந்தா என்ன ஆகும்? ஏமா ஏமா அதெல்லாம் மறந்துரு. நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நான் பேச்சாளர். என்னது? கல்யாணம் ஆகாத பேச்சுல இருந்தேன். ஆமா, உங்க வீடு கூட 500 பிள்ளையார் கோயில் திருது தானே? இல்ல 1000 விளக்கு. 1000 விளக்கு. நம்பர் 51. என்னய்யா அங்க தூக்கி அந்த பக்கம் போடு. 15. சரி சரி, நீ வீட்டுக்கு போ. நான் நேரா உங்க அப்பாவை வந்து பார்த்து அதெல்லாம் மங்களகரமா முடிச்சுக்கலாம். என்னய்யா கண்டதும் காதலா? எலும்பெல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னா இந்த எண்ணத்தை விட்டுடு. ஜாக்கிரதை. இது எலும்புக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அர்த்தம் இல்லாம. அப்பா இந்தாங்க காபி. ஏப்பா இந்த வேலையில உங்களுக்கு? நான் செய்யாம உங்க அப்பா நான் செய்வேன். எங்க அப்பனை தான் செய்ய வேண்டாம்னு சொல்றேன். ஒரு வேலைக்காரர் வச்சுக்கிட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும். நீ என்னமோ சுலபமா சொல்லி போடுற. என்னென்ன இருக்கு? சம்பளம், சாப்பாடு, வெட்டி செலவு. வேலையை பாருமா நீ. எப்படியாவது போங்க, எனக்கு என்ன. செத்த காட்டுக்கு வந்துட்டேன்னா இது எங்க பார்த்தாலும் ஒரே தலைமயம். இந்த வீட்டுக்கு என்ன செவிட்டு போகணும்னு பேரா? எந்த குருட்டு பேசணும்? நான் தான் சொல்றேன். எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே. ஏன் இல்ல, நான் இருக்கேன். நீ இரு. உன் முதலாளிய கூப்பிடு. முதலாளி உள்ள இருக்க. நான் வந்திருக்கிறதாக சொல்லுப்போ. ஆமா, நீங்க யாருங்க? என்னையாது அசிங்கமா கேக்குற? செங்கல் ராயன்னா சிரிக்கிற புள்ள கூட அழுமையா? பயமுறுத்தல்லையே பேர் வாங்கியிருக்காப்புல இருக்கு. இந்த பேர் வரதுன்னா சும்மாவா? முட்டாளுக்கும் முரடனுக்கும் தானையா சீக்கிரத்துல பேர் வரும். அது என்னமோ வாஸ்தவம் தான். நீ ஒண்ணும் ஆமோதிக்காத முதலாளிய கூப்பிடு. இப்ப ஒண்ணும் பார்க்க முடியாது, அவர் பூஜையில் இருக்காரு. நீ போயிட்டு வா. ஐய கடவுளை கும்பிடுறதுல இருந்து கல்யாண விஷயம் வரைக்கும் கண்காணிகளா? இதுக்கு கமிஷன் வேற. நானும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்தாப்பா இப்படி உட்காரு. இருக்கட்டும், சும்மா உட்காரு. சும்மா இருக்கட்டும்.
ஓஹோ, நீண்ட மரியாதை கொடுக்கறேன். அப்ப நானும் நின்றுக்கிறேன். பாரு, ஒரு நாளை எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகும். அதை சரிவர செய்து முடிச்சு விட்டேன். இந்த வருஷம் உனக்கு வர்ற பிள்ளையார் சதுர்த்தி பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதானே? என்ன இந்த வீட்டுல ராணின்னு ஒரு பொண்ணு இருக்காள்ல? ஆமா. அவ யார் தெரியுமா? எங்க முதலாளியோட பொண்ணு. அடப்போ ஐயா, அம்மான்னு. அவ என்னுடைய கண்ணையா, என் ஆருயிர் காதல். என்னது? கொசு 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 கொசு. கொசுவுக்கு ஒரு அடியாளா? அப்பா கொசு அடிச்சான். இந்த வீட்டுல பறக்கிற கொசுவுக்கெல்லாம் மருந்து அடிச்சா என்ன? மருந்தவுக்கு எல்லாம் கையாலே அடிச்சு சரிப்படுத்தி போறேன். ஆமா, அந்த பொண்ணு உங்களை விரும்புதா? ஐயா, அவ கண்ணுல இருந்துதான் ஐயா காதல் இன்னதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ பாக்குற ஒவ்வொரு பார்வையும் என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க, என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லாமல் சொல்லி என்ன கொல்லாமல் கொள்றாள் ஐயா. என்ன அது? ஈல என்ன இழிப்பு? நீ ஏயா நீ இழிக்கிற? ஓஹோ, நீ என் மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. அந்த ஆளு பூஜையை முடிச்சிட்டு வரதுக்குள்ளார பொண்ணை வர சொல்லு, உன் முன்னால் நிரூபிச்சு காட்டுறேன். ராணி, ராணி, என் காதலிய ராணின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த வீட்டை உனக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கானா? அவன் என்ன முதலாளி? என் முட்டாள் முதலாளி. ஓஹோ, ரொம்ப நாளா இருக்கிற போல இருக்கு. சோத்து சர்வீஸ், சோத்து சர்வீஸ். ஏப்பா கூப்பிட்டீங்க? அப்பா நீங்களா? அயோக்கிய பேரு, இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? அப்பங்கிறத மறைச்சு வேலைக்காரனை போல நடிச்சு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்களோ அத்தனை பேர் நாங்களும் கிளம்பி இருக்கோம். தொண்டை துறக்காத, சங்க ஒதுக்கி போடுங்க. ரவுடி போல இருக்கு. ஏமா, இந்த காலி பேர் உனக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு தெரியாதப்பா. ராணி, அடிச்சிடாத என் தலையில ராணி. என்ன தெரியாதுன்னு சொல்லி உலக காதல் சரித்திரத்துக்கே களங்கத்தை ஏற்படுத்தாத. மனசுல எதையும் மறைச்சு வைக்காத. விவரமா வெளியே சொல்லு. அப்பா அப்பா, இந்த ஆள் என்னமோ வளர்றான். இது உண்மை நினைச்சிடாதீங்கப்பா. புதுசா சொல்றேன். பூவுக்கு வாசனையும் பொண்ணுக்கு நாணத்தையும் பிறக்கும் போதே ஆண்டவன் ஏற்படுத்தி இருக்கிறான். ஏன் முன்னால இதெல்லாம் சொல்லுமா? நீங்க தனியா கூட்டிட்டு போய் கேட்டு பாருங்க விஷயத்தை. கக்கு கக்குன்னு கக்குது. கக்கு கக்கு. அப்பா, இந்த ஆள் அட்ரஸ் இல்லாதவன் போல இருக்கு. நான் எங்கேயாவது வெளியில போன என் பின்னாலேயே சுத்துறான். ஏண்டா உண்மையா? உண்மைதான். இருப்பு இருக்கிற இடத்துல ஈ சுத்தும். நீ ஒழுங்கா வெளியே போறியா? போலீஸ கூப்பிடுமா? வாயை துறக்காதே, தொலைச்சு தொலைச்சு. மூட்டை தூக்குறேன். வந்த விஷயம் ஆமா, இது என்ன சாக்கு மூட்டல? காதல். காதலா? காதலைய மூட்டை கிட்ட தூக்கிட்டு வர எங்க பாப்போம். இரு மச்சான், இரு. அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா வீட்டுக்கு ரிலீஃப். ஒண்ணு இல்ல மச்சான், நாய். நாயா? உனக்கு எதுக்குடா இந்த உத்தியோகம்? அதான் முனிசிபாலிட்டி வண்டி ஊரெல்லாம் சுத்துத. மச்சான், இது என்ன சாதாரண நாயா? சொரு பிடிச்ச நாயா? என் காதல் நாய் மச்சான். காதல் நாயா? ஐயா, என்னடா மச்சான் போய் போய் ஒரு நாய? இல்ல மச்சான், நான் முன்னே உங்ககிட்ட சொல்லி இல்ல என்னுடைய ஆர்வய காதலிய ராணி. அட சாம்பு ராணி, நாய்க்கும் காதலுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டா நிறைய சம்பந்தம் இருக்கு. என்ன? இப்ப நாயை நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன்னா அவ தேடுவா, கவருவா, கத்துவா. நாயை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க பரிசு கொடுக்க முடியும்னு பத்திரிகையில விளம்பரப்படுத்துவா. ஓஹோ, அப்ப கொண்டுட்டு போய் நான் நிறுத்துவேன். என்ன பாப்பா, ஐயோ வாங்க, உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? பரிசு வேணும்னு கேட்பா. உடனே நான் சொல்லுவேன், எனக்கு வேண்டியது காதல் பரிசு. கை மேல லிமிட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயா படம் முட்டாள். எங்க இது அவரு பாப்போம். அவரே முதல்ல அவரு. பார் பார், நல்லா பார் மச்சான். என்னடா இது? நாயில சொன்ன பாய் வந்து நிக்கிறான். அழுக மச்சான், நான் எப்ப மந்திரவாதியமான எனக்கு தெரியல. எப்படி வந்த இங்க உள்ளாத? எப்படா வந்து ஆத்தவராய் கரசிய போட்டேன்னு தெரியுமா? பிடிச்சு வந்திருக்காங்க. யாரு விட்டு பையன்டா இது? எப்படி வந்தான் எனக்கு புரியலையே. ஏன்டா என் மானத்தை வாங்க போட்டேனா தெரியுமா? ஐயா, இந்த புள்ள பிடிக்கிறவன முதல்ல பிடிங்க. இவனை விட்டீங்கன்னா ஊரே நாசமாயிடும். இவன் புள்ளை மட்டும் அப்படிக்கிறான். நாயங்களை திருடிட்டு வந்தான். அரஸ்ட் பண்ணுங்க. முதல்ல அரஸ்ட் பண்ணுங்க. 305 அரஸ்ட்
கொஞ்சம் இருங்க. இவன் நாயை திருடிட்டதா சொல்றீங்க, இந்த பையன் எப்படி சாக்குக்குள்ள வந்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, இந்தாயா இப்படி வா. ஆமா, உன் பிள்ளை எப்படி இந்த சாக்குள்ள வந்தான்? ஐயா மன்னிக்கணுங்க, கிராமத்துல இருந்து ரயில்ல வந்தனுங்க. பிள்ளைக்கு டிக்கெட்டு கேட்பாங்கன்னு கோணில கட்டி தூக்கிட்டு வந்தனுங்க. வர்ற வழியில தாகம் எடுத்துட்டு ஒரு திண்ணையில வச்சுட்டு தண்ணி குடிச்சானுங்க. அடப்பாவே, அந்த திண்ணையில தான் ஏன் மூட்டையை வச்சுட்டு நானும் தண்ணி குடிக்க போனேன். நீ மாத்தி எடுத்துட்டு போயிட்டியா? சார், குற்றவாளி இந்த ஆளுதான். ஓட்டுக்காரையா, உங்க நாய சார், இவன் திருடிட்டு வந்தா சொன்னீங்களே, அந்த நாய் தானே இது? ஆமா. பின்ன எப்படி இப்ப உங்க கையில வந்துச்சு? நாயை காணா, போலீஸ்ல போய் சொல்ல போனேன். புள்ளைய காணுன்னு நாயை எடுத்துக்கிட்டு நானும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அடப்பாவி மாமா, 2 பேரும் அங்க போயிட்டீங்களா? யாராவது ஒருத்தர் இங்க வந்திருந்தா அந்த விவகாரம் போலீஸ் வரலும் போயிருக்காது. நானும் திருடங்கிற பட்டம் வாங்கி இருக்க மாட்டேன். இல்ல உன் யோசிச்சது எனக்கு தெரியுமா? நாயை சாக்கரை போட்டு கொண்டு வந்ததை என் பொண்ணு கண்ணால பார்த்தா சொல்லிச்சே. கண்ணால பாத்துச்சு இல்ல, அப்ப அதுதான் குற்றவாளி. என்னன்னு? ஆமா, ஒரு குரல் கொடுத்துருந்தா நான் லிமிட்டா விட்டுட்டு வந்திருப்பேன்ல. அது இல்லாம நான் நாயை எடுத்துக்கிட்டு வர்றவங்களும் பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன குற்றம் செய்ய தூண்டி இருக்கு. அதனால உங்க பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க. சும்மா மச்சான், அதையும் என்னையும் ஒரே ஜெயில போடுங்க, வருஷ கணக்குல இருக்கிறோம். சும்மா இருந்தா சார், இவன் ஒரு அப்பாவி, ஏதோ தெரியாதனமா செய்துட்டான். இந்த தடவை எனக்காக மன்னிச்சிருங்க. தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. டேய் காலி பேர ஐயா கூப்பிடுறாரு. உன்னை தாண்டா செங்கல். இனிமேல் வீட்டு பக்கம் வந்த நுனிக்கு பல் தேய்ச்சிருந்தேன், ஜாக்கிரதா. இந்தப்பா, இனிமே இது மாதிரி குழப்பம் பண்ண நான் ரொம்ப சீரியஸ் ஆடுவேன், ஜாக்கிரதை. எவ்வளவோ திட்டம் போட்டுதான் வேலை செய்தேன். அந்த ஆப்பத்தாலையும் இந்த ஆளுங்க வந்து கெடுத்தாங்க. காதல் அல்லது சாதல், மனம் அல்லது பிணம், செங்கல் ராயன் கணவன், மங்கை ராணி மனைவி. டே வெரி குட். இப்போ நான் சொல்றதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கன்னு சொல்லணும். சரிதானே? காதல் 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 விரோதிகள், காதல் விரோதிகள் வாழ்ந்தானா நான் எப்படிடா கல்யாணம் பண்ணிட்டு வாழறது? கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்கடா. இப்ப நான் சொல்லுவேன், ஒழிகன்னு சொல்லணும். சரிதானே? காதல் விரோதிகள், காதல் விரோதிகள், வீரன் செங்கல் ராயன். தொலைஞ்சது போங்கடா. வீரன் செங்கல் ராயனே ஒழியணுமா? ஏன்டா அப்படி ஒழிய ஒழியன்னு எல்லாரும் கத்துறீங்க? நீ கப்பு வாங்கினது நான் தப்புன்னு சொல்லலடா. ஏன்டா எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு ஒராடுறீங்க? நீ ஒழுங்கா சொல்லாம எங்களை 1000 வாட்டி கட்ட வச்சு விழிமுறைங்க போச்சுதையா. இருங்கடா, எங்கடா போறீங்க? நாங்க தான் போராட்டத்துக்கு போனோம். நீங்களும் பிஸி தானா? அடே, அந்த போராட்டத்துக்கு போனா என்ன கொடுப்பாங்களோ அதை விட அதிகமா நான் தாரேன்டா. கடலை முட்டாய் என்னடா கண்ணு? நீங்க கத்துல கடலை முட்டாய் கம்பெனி முதலாளியே வர போறா பாரு. என்ன சொல்லுங்க? காதல் விரோதிகள், காதல் விரோதிகள், காசிநாதன், காசிநாதன், என் மாமன் காசிநாதன், என் காதலியின் தந்தை காசிநாதன், கதவை திறக்காத காசிநாதன், காதல விழுந்து விடாது போல இருக்கிற காசிநாதன், காசிநாதன், காசிநாதன். அல்லா பண்டிகைக்கு போட்ட புலிவேச மாதிரி என் உருவத்தை ஏன்னா இப்படி எல்லாம் அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கிறேன். நான் என்ன செய்யறது? உங்க படத்தை எழுத சொன்னேன், சித்திரக்காரர் உங்க குணாதிசயங்களை சித்தரிச்சிருக்கிறாரு. சின்ன பசங்களா, மத்த பிள்ளை வரீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? எல்லாருமே பள்ளிக்கூடம் போயிட்டா இந்த மாதிரியான பொது காரியங்களை யார் வாத்தியார கவனிக்கிறது? சபாஷ்ரா, சபாஷ். மனுஷன் எல்லாத்துக்கும் காலி பேலாம் காம. ஏண்டா உன் கூட்டத்தை அழைச்சிட்டு போய் இந்த குட்டி தேர் பக்கம் போய் சத்தம் போறேடா. ஆஹா, தொண்டர்களே, கழுது மரபொருளா உங்களை எல்லாம் தாக்குறார். எனக்கு இப்ப அர்ஜென்டா கொஞ்சம் பணம் தேவை. எதுக்கு? என் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க பெரிய போராட்டம் நடத்த போறேன். அதுக்கு உண்டான செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவை. எவ்வளவு? அதிர்ச்சி அடையாத, அதிகம் ஒண்ணு இல்ல, 1500. அடப்பாவி, அவ்வளவுக்கு நான் எங்க போவேன்? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நயா பைசா வரனாலும் சரி, 4ஆ மடிச்சு வச்சிருக்க 100 ரூபா நோட்டானாலும் சரி, எனக்கு வேண்டியது 1500. அப்படி இல்ல, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள, ஞாபகம் வச்சுக்கோ. சரி சரி, ராதா வர்றா, நீ போ. சாப்பாடு எப்படி மறந்தது? அடா அடா அடா, கேட்கணுமா? என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பாட்டை இப்பதாம்மா சாப்பிட்டுருக்கேன். வெத்தலைப்பா போட்டுக்கங்க. ராதா, என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா, செங்கல் ராயன் ஏதோ புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கானா, அதுக்கு போட வேண்டிய முதல்ல ஒரு 1800 ரூபாய் குறையுதான். அதுக்கு என்ன, அண்ணன்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறேன். அண்ணனுக்கு தெரியாம கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ணனுக்கு தெரியாம இந்த வீட்டுல எந்த காரியமும் இது வரைக்கும் நடந்ததில்லை, இனியும் நடக்க கூடாது. அது பெரிய தவறு.
அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டியதில்லை. உங்க அண்ணனுக்கு தெரியாம பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? அவருக்கு தெரியாம நான் எந்த பணத்துல இருந்து எப்படி எடுத்து கொடுக்கறது? ஏன் உனக்குன்னு தனியா பாகம் இருக்கும்ல, அதுல இருந்து எடுத்து கொடு. அம்மா, நீங்க நினைக்கிறபடி எனக்குன்னு தனியா எந்த பாகமும் கிடையாது. எதையும் எங்க அண்ணன் கேட்டுதான் செய்யணும். தோழர்களே, நமது தலைவரின் உண்ணாவிரதத்தை ஆதரித்து உலகத்தில் பல பாகங்களில் இருந்தும் பாத்துக்கள் வந்திருக்கின்றன. படிக்கிறேன், கேளுங்கள். சிங்கம் மிக செங்கல் ராயரே, காதலின் பொருட்டு தாங்கள் கடுப்பிரதம் இருப்பதாக கம்பியில்லா தந்தி மூலம் செய்தி வந்தது. உங்க கோரிக்கை நியாயமானது. இறக்கும் முறையிலும் இருங்கள். இக்காலத்து உண்ணாவிரதம் முறையில் இந்த மத்தாப்பு பெட்டி, கருத்து போற ஓலைவெடி, ஊதி போற பலகாரம், உணவாக்கரை விவகாரம், விளம்பர வசையால் வெத்து வெட்டுக்கள் செய்யும் புத்தலாட்டம். என்னடா இது? ஒரு லெட்டர் ஆதரிக்குது, ஒரு லெட்டர் எதுக்குது? என்னப்பா சொன்னாரு? சாயங்காலம் டைம் கொடுத்திருக்காரு. சாயந்தரம் வந்து டைம் கொடுத்துருக்காரு டாக்டர். என் டயத்தை நீயே பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? எல்லாம் அனுபவம் இல்லாம பேசுறீங்க. இந்த டயம்ன்ற வார்த்தை உள்ள வேலை செய்ய போது பாருங்க. டாக்டர் சாயந்தரம் வரையும் தான் டைம் வச்சிருக்காரு. அவர் எனக்காக உயிரிய தியாகம் பண்ணிடுவார் போல இருக்கப்பா. உனக்காக தியாகம் பண்றதுக்கு அந்த பெரும்பயிரிட்ட உயிரை தவிர வேற என்ன இருக்கு? போகட்டுமே, தாராளமா போகட்டும். அப்பா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றதை நினைச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்பப்பா. என்னடா அது வாசனை அடிக்குது? பக்கத்து கடையில மசாலோட போடுறாங்க. அட குண்டு பெருச்சாடி, பக்கத்து கடை சைக்கிள் கடையில அங்கேயா மசாலோட சொல்றாங்க? ஐயோ ஐயா, அதுக்கு பக்கத்து கடையில. ஏன் இந்த நேரத்துல அவன் மசாலோட சொல்றான்? நீ ஓடி போய் கொஞ்சம் மாவு எடுத்து வைங்க, சாயந்தரம் ஒரு 7-8 மணி போல வாங்கிக்க சொல்லு. ஓடு ஓடு. செங்கல்லு செங்கல்லு ஒரு ஆர்டிகல் தூக்கி எரிஞ்சு அடுத்த தெருவில் போய் விடுவேன். செங்கல்லு, உண்ணாவிரதம் இருந்தது போதும். உன் உயிரை கொடுத்து என் உயிரை வாங்காத. உன்னை நான் மருமகனா ஏத்துக்கிறேன். மாமா 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 வணக்கம் மாமா. சிரஞ்சீவியாயிரு. ஆனா ஒண்ணு, உனக்கு கல்யாணம் கிடையாது. என்னப்பா இது? ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுறீங்க, வெளியில வந்தோட உங்க கண்டிஷனே மாறி போகுது. இங்க கேளுமா, நான் எப்பவுமே கண்டிஷனான பேர்வழி. 5000 10,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்றதாக இல்ல. 5 ரூபா 10 ரூபாயில சிக்கனமா பதிவு திருமணம், அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு என்னுடைய ஐடியா. இது முன்னே நாங்க போட்டு வச்ச பிளானு. ஏன் ராணி? ஓ ராணிதான். மாமா, இப்ப நீங்க ஒரே எண்ணத்துல தானே இருக்கிறீங்க. என்ன சந்தேகம்? உங்க மூளை எங்கேயும் இல்லையே. ஏப்பா இல்ல, நீங்க இங்க தானே இருக்கிறீங்க. என்ன 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 சந்தேகம்? ஐயா, உங்களுக்கு புரியுது இல்ல என்ன என்னன்னு நல்லா போமாப்ல ஒண்ணு ரெண்டு தெரியாது. அப்போ உண்ணாவிரதம் வெற்றி, உண்ணாவிரதம் வெற்றி, உண்ணாவிரதம் வெற்றி. இடத்துல பொண்ணு கொடுத்துட்டுமா? ஏன்னா இனிமே இருந்தா வாடகை கேட்பான். நீங்க மட்டும் எனக்கு என்ன சொந்தமா? நீங்களும் வாடகை பசங்க தரடா. போங்க, அதுக்கு போங்கடா. வா. பாத்தியாமா, சொன்னா நம்ப மாட்டேனீங்க. உண்ணாவிரதமா இது உள்ள ஒரு ஓட்டவே நடந்திருக்கு. மாப்பிள, உண்ணாவிரதம் இருக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா உங்க மாதிரி அளவு இப்படி செய்யறதும் சரியில்லை. போய் என்னடா தம்பி, ஆனந்த கையெழுத்து போட்டானே? போடாம நீ சொல்லி கொடுத்தது போல நான் வச்ச கண்ணியில மச்சான் கச்சிதமா விழுந்தாச்சு. மெதுவா பேசுடா. கையெழுத்து. என்னது? மச்சான் நிக்கிறாரு. இங்க இல்ல, எலெக்ஷன்ல நிக்கிறாரு. நமக்கு எதுக்குங்க எலெக்ஷன்? வீணா பண செலவு. அப்படி செலவு பண்ணாலும் நம்ம ஜெயிக்க வேணாம். கரெக்ட். இதே தான் அம்மா கிட்ட நான் சொன்னேன். அது கேட்கலையே. ராணி, ஆனந்தம் ஜெயிக்கணுங்கிறது இல்ல, இந்த ராஜசேகரன் தோத்து போகணும். அதுக்காகத்தான் நம்ம ஆனந்தனை நிறுத்த சொன்னேன். அப்படின்னா கண்டிப்பா நின்னுதான் ஆகணும். உங்க அப்பா ஆஹா, அந்த சதியை என் சதி சைட் பண்ணுதா? சும்மா இருங்க. சரி, பெரிய மனுஷன் எதுத்தாதான் பேர் வாங்க முடியும். 10 நோஞ்சான் அடிக்கிறத விட ஒரு பயில்வானுக்கு வெறும் சவால் விட்டா போறோம், உடனே பத்திரிகையில் வந்துருமே. உன் புத்தி கட்ட புருஷனுக்கு நல்லா சொல்லடிமா. அம்மா,
புத்தி தான் கெட்டு போச்சு. அப்புறம் என்னத்த சொல்றது? இனி ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்லை. எவர்திங் ரெடி. உட்கார். என்ன ரெடி? அம்மா, நம்ம தேர்தல் சின்னம் என்ன தெரியுமா? என்ன? சில பேர் பிரியாணியை கொடுத்து ஓட்டு கேட்பாங்க. நம்ம அப்படி இல்ல. பிரியாணி செய்யறதுக்கு எது ஆதாரமா உள்ளதோ அதை காட்டி ஓட்டு வாங்கி. புலியை பூனையாக்க வந்த ஆடு, புலிய பூனையாக்க வந்த ஆடு, ஆட்டை கொல்ல வந்த புலி, ஆட்டை கொல்ல வந்த புலி, ஆடு ஆடு புலி 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 இது சாதாரண தேர்தல் இல்லை, மரண தேர்தல். இதோட முடிவுல ஓட்டுகளை என்ன போறது இல்லை, உயிரத்தான் என்ன போறாங்க. செங்கல்ராயா வர. இருங்க இருங்க, நான் இதுக்கு ஒரு முடிவு செய்றேன். இப்ப எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அனுமதி தரீங்களா? தாராளமா போயிட்டு வாங்க. என்னங்க?